السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العلي العظيم. وقال نبينا سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: بني الإسلام على خمسة. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. விண்ணையும் மண்ணையும் படைத்து அந்த விண்ணுக்கழகாய் வானவர்களையும் மண்ணுக்கழகாய் மனிதர்களையும் படைத்து அந்த மனிதரில் புனிதராக எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்து அவர்களுக்கு மார்க்கத்தில் சிறந்த மார்க்கமான இஸ்லாம் என்ற உண்மை மார்க்கத்தை தந்தருகின்றானே அத்தகைய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இன்னும் இந்த இஸ்லாமிய நந்தவனத்தை பரப்புவதற்காக அந்த சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுவான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை என்ன செய்யுங்க? தக்வா செய்யுங்க. ஹக்க துகாத்திஹி, உயர்தரமான தக்வாவை நீங்க தக்வா செய்யுங்க. வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்க முஸ்லிமாவே மரணிச்சிடாதீங்க என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தஆலா மார்க்கத்தில் உண்மையான மார்க்கமான இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தாய் தந்தையர்ல பிறவி முஸ்லிமாக நம்மளை ஆக்கி அல்லாஹ் தஆலா மரபு ஃபஸ்ல் அல்லாஹ் நமக்கு செஞ்சு கொடுத்திருக்கான். நண்பர்களே, இந்த இஸ்லாம் எதன் மீது இருக்கு? இஸ்லாம்ல என்ன, இஸ்லாம்ல என்ன என்பதாக பார்த்தால் அல்லாஹ்வுடைய போதனைகள் மேல அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளை என்ன செய்யறது? ஒப்புக்கொள்றது, அது பத்தி வழிபடுறது, அல்லாஹ் ரசூல் சொன்ன அந்த கட்டளைகளை என்ன செஞ்சுக்கிறது? ஏற்று வழிபடுறது. இதுதான் என்னது? இஸ்லாம். அது மட்டும் இல்லாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ், புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸா, இஸ்லாம் 5 விஷயங்கள் மீது என்ன செய்திருக்கிறது? கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்தான் ஒரே இலாஹ், அல்லாஹ் மட்டும்தான் ஒரே இலாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியாராகவும் இன்னும் திருத்தூதராகவும் இருக்கிறார்கள் என்பது கொண்டு என்ன செய்யறது? சாட்சி சொல்வதுதான் ஈமானுடைய முதல் கடமை. ஒருவன் முஸ்லிமாக வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கண்டிப்பாக மொழித்திருக்க வேண்டும். இதை மொழியாத வரை ஒருவன் காபிராகத்தான் இருப்பான். இதை எவன் மொழிந்து இதை கொண்டு சாட்சி சொல்கிறானோ அவன் தான் இஸ்லாத்தில் வருகிறான். எவன் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை இந்த கலிமாவை சொல்கிறானோ அவனுக்கு தான் மீதம் உள்ள 4 எனது தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இது போன்றவைகள். ஒருத்தர் கலிமா சொன்னாவே இதெல்லாம் செஞ்சாதான் அவனுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நண்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு 2வதாக சொல்லுகிறாங்க, தொழுகை நிலைநாட்டுவது. ஒரு முஸ்லிமுக்கு முக்கியமாக கலிமாவுக்கு அடுத்தது மிக அல்லாஹ் தஆலா கடமையாக்கி உள்ளது என்ன தெரியுமா? தொழுகை அல்லாஹ் தஆலா கடமையாக்கி தந்திருக்கான்.
ஐவேளை தொழுகை அல்லாஹ் தஆலா அவனுக்கு செஞ்ச மாபெரும் ஃபஸ்ல். அல்லாஹ் தஆலா ஐவேளை தொழுகை கொடுத்து நீங்க 50 நாள் தொழுகை நன்மையை வாங்கிக்கோங்க. அல்லாஹ் தஆலா பெஸ்ட் ஆஃபர் அல்லாஹ் நமக்கு தொழுகை கொடுத்துட்டான். அப்படிப்பட்ட தொழுகிறது என்னது கண்டிப்பாக நம்ம மீது ஃபர்து. மூன்றாவதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஈதாஉ ஸகாத், ஸகாத்தை கொடுப்பது. ஒரு மனிதன், ஒரு பணக்கார மனிதன், தனக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு செல்வம் இருக்கு. அந்த செல்வம் இருந்தாதான் என்ன செய்யணும், அவன் வருஷத்துக்கு ஒரு தடவை சொத்து மொத்தத்தை கணக்கிட்டு அதுல இருந்து 2% செய்யணும். வருஷம் ஜக்காத்து கொடுத்தாங்க. இது இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய 3வது கடமை. 4வதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஹஜ், ஹஜ் செய்வது. ஹஜ் செய்வது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, அல்லாஹுடைய காபத்துள்ள அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு போய் அல்லாஹு அங்க செய்ய வேண்டிய சடங்கு. அதான் அது வந்து என்ன செய்யணும், 4 இபாதத்துக்களை வந்து அந்த காபத்துள்ளால செய்யணும். அது மட்டும் இல்லாம அது எப்ப கடமையாது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒருத்தனுக்கு காபத்துக்கு போயிட்டு வர வேண்டிய காசுகள் இருக்கிறது. இவன் போயிட்டு வர்றதுக்கு அவங்க வீட்டுக்கு தேவையான உணவுக்காக காசு இருக்குது. அப்படின்ற பட்சத்துல என்ன செய்யணும், அவன் காபத்துல்லாவுக்கும் போயிட்டு வரலாம். அப்பதான் அவனுக்கு வந்து அந்த காபத்துல்லாவில போய் ஹஜ் செய்யறது பரதாக்கப்படுது. 5வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஸௌமு ரமலான், ரமலானுடைய மாதத்துல நோன்பு வைக்கிறது. ஒரு மனிதன் ரமலான் மாதத்துல நோன்பு வைக்கிறது கட்டாயம் ஃபர்தாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 5 விஷயங்கள்ல இருந்து கொண்டுதான் இது ஒரு இஸ்லாம் என்பது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறா, யா அய்யுஹல்லதீன ஆமனு துஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபத்தன் வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவும் முபீன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, துஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாம்ல நீங்க முழுவதுமாக வந்து விடுங்க. வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய இந்த அடிச்சுவட்டுகளை பின்பற்றாதீங்க. இன்னஹு லகும் அதுவும் முபீன், அவன் திட்டமாக உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான். ஏன்னா அந்த காலத்துல இஸ்லாத்துல இருந்து புதுமையாக இஸ்லாம் ஆனவங்க காஃபிரா இருக்கும் போது என்னென்ன பழக்கங்கள் இருந்தோ அது கொஞ்சம் இருந்துச்சு. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி என்ன செஞ்சா, இஸ்லாத்துக்கு வந்து முழுவதுமாக இஸ்லாத்துக்குள்ள வந்துடணும், மற்ற வெளிமதங்களோட அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் சேர்ந்துகிட்டு இருக்கிறோம். அதுதான் அல்லாஹ் சொல்றான். இப்பயும் நிறைய பழக்க வழக்கங்கள் நம்ம இஸ்லாத்துல தடை செய்யப்பட்ட பழக்க வழக்கங்கள் நம்ம கிட்ட இருக்குதான் செய்யுது. அதை என்ன செஞ்சுக்கணும், முழுமையா என்ன செஞ்சுக்கணும், தவிர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா மிகப்பெரிய ஒரு நந்தவனத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தால் முடிஞ்சான். இஸ்லாத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னாக்கா ஹிஜ்ரத். இந்த மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செய்யும் போதுதான் என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா மதீனாவுக்கு வந்த பிறகு நாயகம் அவர்கள் இஸ்லாத்தை மிக பகிரங்கமாக மக்களுக்கு சொல்ல வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் மதீனால பல போர்கள்லாம் நடந்துச்சு. அதுல இன்னும் இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றி கொடுத்து அதன் மூலமா இன்னும் இஸ்லாத்தை என்ன செஞ்சா பல்கி படுக்க வச்சான். கடைசியா என்னாச்சு, ஒரு தடவை வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு உம்ரா செய்வது போல கனவு வருது. எனவே எல்லா மதீனாவுக்கு எல்லாருமே என்ன செய்யறாங்க, உம்ராவுக்கு தேவையான இஹ்ராம் அணிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, மக்காவுக்கு போறாங்க. போகும்போது வாழ்க்கையில வச்சிருக்கும் போது போர் செய்யதான் வராங்கன்னு காபிர்கள் நினைச்சு கொண்டு என்ன செய்யறாங்க, பயந்துகிட்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒப்பந்தம் செய்யறாங்க. அந்த ஒப்பந்தம் எங்க செய்யறாங்க, ஹுதைபியா அப்படின்ற இடத்துல என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இவங்கள ஒப்பந்தம் செய்யறாங்க. அந்த ஒப்பந்தத்துல ஒரு முக்கியமான விஷயம், 2 விஷயம் என்னன்னா, 10 வருடங்கள் தொடர்ந்து 10 வருடம் என்ன செய்யக்கூடாது, எந்த போரும் இஸ்லாமியர்களும் காபிர்களும் எந்த ஒரு போரும் என்ன செய்யக்கூடாது, நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. 2வது இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட வந்து ஒரு கூட்டம், அதே மாதிரி குறைஷிகளுக்கு ஒரு கூட்டம். அந்த 2 கூட்டங்கள்ல வந்து என்ன செய்யுது, இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டமா அதை வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கவங்களும் என்ன செய்யணும், பின்பற்றணும். அதே மாதிரி காஃபிர்கள் கூட இருக்கவங்களும் காஃபிர்களுக்கு என்ன சட்டமோ அதை பின்பற்றணும். இது போல இருந்துச்சு. ஆனா பின்னாடி என்ன ஆச்சுன்னா, இந்த காஃபிர்கள் கூட இருந்தாங்கல்ல, அவங்க நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தவங்களுக்கு எதிராக போர் செய்தாங்க. இதனால என்ன செஞ்சுச்சு, ஒப்பந்தம் முறிஞ்சிச்சு.
அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடும் கோபம் ஆயிட்டாங்க. அந்த மக்கள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்தவங்க மக்கள், இந்த மாதிரி வந்து ஒப்பந்தத்தை முடிச்சு எங்களை வந்து சண்டை போட்டு எங்களுக்கு பல நபர்களை கொலை செஞ்சாங்க, எதிர்பாராத நிலையில எங்களுக்கு தாக்கினாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப கோபமாயி அவங்க குறைஷிகளுக்கு தெரியாம சுத்தி வேற ஊருக்கு போய் செய்யற மாதிரி போய் மக்காவுக்கு வந்துடுறாங்க, சுத்தி வந்துடுறாங்க. வந்த உடனே எல்லாம் சந்தோஷமா நம்ம மேல எந்த ஒரு ஆபத்து இல்ல நினைச்சிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. திடீர்னு போர் படைகள் வந்தோடனே பார்த்தா வேந்து போயிட்டாங்க. ஒருத்தர் போர் செய்யணும்னா அதுக்கு வந்து போர் தயார் பண்றது கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள், ஒரு வாரம் அந்த மாதிரி ஆகும். ஆனா திடீர்னு வந்தவொடனே இவங்க தயாராக முடியல. அப்ப என்ன செய்யறாங்க, அபூ சுஃபியான் அவங்க போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட முதல் தடவை ஃபத்ஹ் மக்கா அப்பொழுது முதல் தடவை என்ன சொல்றாங்க, அபூ சுஃபியான் அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு மக்கால வந்து இந்த மாதிரி யாரெல்லாம் காபத்துல்லாஹ் போறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, யாராவது ஏன் வீட்டுக்கு வந்து தங்கிக்கிறாங்களோ அவங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் செய்ய மாட்டாங்களா, யாராவது அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்களோ அவங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் செய்ய மாட்டாங்க என்பதா சொல்றாங்க. இது போல எந்த ஒரு சண்டையும் இல்லாமல், எந்த ஒரு ரத்த சிந்தமும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா ஃபத்ஹ் மக்கா முழுவதையும் 10 வருஷத்துல 8 வருஷம் இங்க ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. 8 வருஷத்துல முழு மக்காவை என்ன செய்யறா அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமியர்களுக்கு என்ன செஞ்சுதான் கொடுத்துறான். இதுக்கப்புறமா என்ன செய்யுது, இந்த ஹுதைபியா உடன்படிக்கை சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தூதுவராக, போர்ல கிடையாது, அதெல்லாம் என்ன செய்றாங்க, இஸ்லாத்தை பரப்புவதற்காக தூதுவர்களை உலகத்துள்ள அனுப்பிச்சுடுறாங்க. அப்போ வந்து அதுல ஒரு தூதுவர் வந்து ஒரு யமன்ல போறார். யமன்ல வந்து அந்த தூதுவரை வந்து அந்த யமனோட அரசு கொலை செஞ்சிடறான். ஒரு தூதுவரை கொலை செஞ்சா போர் கிடைக்கிற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரப்புல இருந்து கோபத்துல ஒரு போரை படைய அமைச்சுட்டாங்க. அதுல நிறைய சஹாபாக்கள் வஃபாத் ஆயிருந்தாலும் அந்த யமன் எப்படின்றது இப்ப சேரவும் அமெரிக்கா மாதிரியும், அமெரிக்கா எப்படி அமெரிக்கா அளவுக்கு பயங்கர பலமான ஊர் அது. அதையே அடிச்சு தம்சம் பண்ணிடுறாங்க யாரு, இஸ்லாமிய சஹாபாக்கள். இதை பார்த்தோன்னே இன்னும் பல நபர்கள் இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பல நபர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கிட்டாங்க. இது போல இஸ்லாம் பரவி கடைசி அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை இறக்கி வச்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா மைதானத்துல இருக்கும் போது அந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கிறான். அல்-யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகும் இஸ்லாம தீனா. இன்றைக்கு உங்களோட மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக்கிட்டேன், என்னோட நாமத்துக்கு உங்களுக்கு பரிபூர்ணமாக்கி கொடுத்துட்டேன். இஸ்லாம தீனா, உங்களுக்கு இஸ்லாம் என்ற மார்க்கத்தை நான் என்ன செஞ்சுட்டேன், பொருந்துகிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா அரஃபா மைதானத்துல ஹஜ்ஜத்துல் விதால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி மற்ற எல்லா சஹாபாக்கள் இருக்க சமயத்துல அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை பரிபூர்ணமாக ஆக்கி வச்சான். ஆகவே இந்த இஸ்லாத்துல முழுமையாக இருந்து இஸ்லாமத்திலே வாழ்ந்து இஸ்லாத்திலே கலிமா சொல்லி மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.